மாநாடு இங்கே தான் நடக்க போகுது. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார். ஏன்னா நிறைய அறிவிப்புகள் அப்படிதான் வலைதளங்கள்ல, சமூக வலைதளங்கள்ல சொல்றாங்க. அந்த மாநாடு இங்கே நடக்குமா? இல்லைங்க, அதுக்கு இடத்த வந்து பார்த்துன்னு இருக்கிறோம். எந்த இடம் சரியாக இருக்கிறதோ அந்த இடத்துல தளபதி வந்து அறிவிப்பார் என்பது இந்த நேரத்தில் தெரிவிச்சு. தொடர்ச்சியாக பண்ண திட்டங்கள் எல்லாமே திராவிட கட்சிகள் வந்து பண்ணது. குறிப்பா அந்த லேப்டாப் கொடுக்கறதா இருக்கட்டும், ஆடு மாடுகள் கொடுக்கறதா இருக்கட்டும், இது திராவிடங்கள் பண்றது. நீங்க ஒரு மாற்றுன்னு சொல்றீங்க, அதே விஷயங்களை திரும்பி திரும்பி பண்றீங்களே, அது நீங்க மாற்று இல்லையா? அப்ப திராவிட கழகங்கள் போலதானா? இல்லைங்க, நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. நாங்கள் கடந்த 30 வருடங்களாக தளபதியுடைய பிறந்த நாள் மற்றும் பல்வேறு நிகழ்வுகளில் நலத்திட்ட உதவிகள்லாம் வழங்கி கொண்டிருக்கிறோம். அதை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறோம். தளபதியுடைய பிறந்த நாளை நாங்கள் தான் சொல்லியிருக்கிறேன். மற்றவங்களுக்கு 5 நாள் 10 நாள் கொண்டாடுவாங்க, தளபதிக்கு மட்டும்தான் 365 நாளும் கொண்டாடுவாங்க. இது அவரு கல்லானை, அவருடன் இருக்கும் நிர்வாகிகள் அவர்களுடைய சொந்த செலவில் இங்கே இருக்கிற பகுதி மக்கள், அவர் இந்த பகுதியில் வாழ்ந்திருக்கிறாரு, இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு அவர் செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் இன்னைக்கு வந்து அதெல்லாமே அந்த திட்டத்தை எல்லாமே செஞ்சுருக்கிறாரு. அதனால் நாங்கள் எதுவும் வந்து அவங்க மற்றவங்களை இதுக்கெல்லாம் நாங்கள் இது பண்ணலை. எங்களுடைய தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதியுடைய அறிவுறுத்தலின்படி நாங்கள் இதையெல்லாம் பல வருடங்களாக செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அரசாங்கம் செய்யக்கூடிய திட்டங்கள்லாம் இப்போ நீங்க வந்து கொடுக்குறீங்க. ஒருவேளை எதிர்காலத்தில் வந்து தளபதி ஆட்சி அமைக்கும் வகையில் வந்து இந்த திட்டங்கள்லாம் இன்னும் என்ன மாதிரி திட்டங்கள் கொண்டு வர திட்டம் இருக்கு? இல்லைங்க, எதுவாக இருந்தாலும் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் அறிவிப்பார். இல்லை சார், நான் முக்கிய பொறுப்பில் இருந்தாலும் தளபதிக்கு அடுத்த இடத்துல இருந்தாலும் எங்களுடைய முகவரி எல்லாமே எங்கள் தளபதி தான். தலைவர் எது சொல்றாரோ அதை தான் நாங்கள் செய்வோம். இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா இது எல்லாமே செய்யறது அவருடைய கவனத்துக்கு கண்டிப்பாக எடுத்து செல்லப்படும். எல்லாமே சொல்லிட்டு தான் எல்லாமே செய்யும். தனி மனித அரசாங்கம் இடத்தை நாங்கள் இடம் தேர்வு ஆன பிறகு தளபதியை அறிவிப்பார் என்பது இந்த நேரத்தில். இல்ல சார், மதுரை வந்து ராசியான மண். எல்லாருமே இங்க தான், எந்த அரசியல் கட்சி ஆரம்பிச்சாலும் மாநாடு நடத்தாலும் மதுரையை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ மதுரையவே எடுத்துக்குவீங்களா? ஏங்க எல்லாம் நீங்களே சொல்லிட்டீங்களா ராசியான இடம்னு. மாநாட்டுக்கான ஆலோசனைகளை தளபதி ஈடுபட்டு இருக்காரு. எங்க தளபதியோடைய அனுமதி இல்லாம, தளபதியோடைய ஆலோசனை இல்லாம எதுவும் நாங்க செய்ய முடியாது, செய்ய மாட்டோம். எல்லாமே இல்லங்க, இது எப்படி பேசாம எப்படி ஒரு விஷயத்தை செய்ய முடியுமா என்ன? எதுவா இல்ல, நீங்க ஒரு விஷயம் நீங்க தயவு செய்து புரிஞ்சுங்க. நான் வந்து நலத்திட்ட உதவி எல்லாம் வழங்கத்துக்கு நான் வரேன், ரைட்டுங்களா? அரசியல் சம்பந்தமான விஷயத்தை எங்க தலைவர் தளபதி தான் சொல்லுவாருன்றதையும் நான் பல தடவை சொல்றேன்.